கடலூரில் ஆழி பேரலையால் உயிரிழந்தவர்களுக்கு கடற்கரை கிராமங்களில் நினைவஞ்சலி நடைபெறுகிறது. விவரங்களை செய்தியாளர் ஸ்ரீதர் வழங்க கேட்கலாம். ஸ்ரீதர், கடலூர்ல எந்தெந்த பகுதியில நினைவஞ்சலி மக்களால நடத்தப்படுது? குறிப்பா இந்த நினைவஞ்சலியில பங்கேற்றிருக்கக்கூடிய மக்கள் இந்த சுனாமி நடந்து பல ஆண்டுகள் ஆனாலும் அதோட தாக்கம் இன்றளவுக்கும் எந்த அளவுக்கு தொடர்றதா சொல்றாங்க? 2004ஆம் ஆண்டு டிசம்பர் 26 அன்று ஒரு ஞாயிற்றுக்கிழமை. அந்த நாளை இதுவரை கடலூர் மாவட்டத்தில் உள்ள கடற்கரை கிராமங்கள் மறக்கவில்லை. காரணம், அந்நாளில் ஏற்பட்ட இந்த ஆழிப்பேரலை காரணமாக 700க்கும் மேற்பட்டோர்கள் கடலூர் மாவட்டத்தில் உயிரிழந்தார்கள். அந்நாளிலிருந்து இந்நாள் வரை இந்த சுனாமி என்ற பெயரை கேட்டாலே அச்சம் ஏற்படும் அளவுக்குத்தான் இந்த கடல் இருக்கிறது. ஒவ்வொரு ஆண்டும் இந்த டிசம்பர் 26ஆம் தேதி கடலூர் மாவட்டத்தில் உள்ள 49 மீனவ கிராமத்தைச் சேர்ந்த மீனவர்கள் யாரும் கடலுக்கு மீன் பிடிக்க செல்ல மாட்டார்கள். அதேபோல் மீன் விற்பனை செய்யும் இந்த பெண்களும் மீன் விற்பனை செய்ய மாட்டார்கள். அந்த அளவுக்கு அவர்கள் மனதை பாதிக்கப்பட்ட அந்த நாளில் இந்த நாள் தான் அது. இந்த நாள் குறிப்பாக ஒவ்வொரு ஆண்டும் நினைவஞ்சலியாக பார்க்கப்படுகிறது. யாருமே கடலுக்கு செல்லாமல், மீன் பிடிக்க செல்லாமல், மீன் விற்பனை செய்யாமல் இருப்பதற்கான காரணம், ஒவ்வொரு கிராமங்களிலும் 5, 10, 20 என 700 பேர் கடலூர் மாவட்டத்தில் உயிரிழந்தார்கள். இந்த உயிரிழப்பின் காரணமாக ஒவ்வொரு ஆண்டும் இதுபோல் பேரணியாக கடலில் நின்று கடல் தாயை வணங்கி அவர்கள் பால் ஊற்றி மலர் தூவி நினைவஞ்சலி செலுத்துவார்கள். நீங்கள் நேரடியாக பார்க்கலாம். ஒரு சில பெண்கள் இந்த இடத்தை விட்டு இன்னும் எழுந்து செல்லாமல் இருக்கிறார்கள். காரணம், ஒவ்வொரு வீட்டிலும் இந்த உயிரிழப்பு இருக்கும் காரணத்தினால் அந்த பெண்கள் இங்கு அமர்ந்து தங்கள் வீட்டில் உயிரிழந்தவர்களுக்கு பற்றி நினைவாக அவர்கள் அழுது கொண்டிருக்கிறார்கள். நேரடியாக அவர்கள் கேட்கலாம். உங்க வீட்டில் யாருமா இறந்தாங்க, யார் இறந்தாங்க, எங்க போனாங்க? அவங்க எங்கேயும் வீடு தான் இருந்தாங்க. வீடு தான் இருந்து தண்ணி பூந்து குழந்தை இறந்துடுச்சு. எத்தனை வயசு குழந்தை இறந்தது? ஒரு வயசு குழந்தை படுத்து தூங்கின்னு இருந்த குழந்தை இறந்துடுச்சு. எங்கெல்லாம் அப்படியே அனாதியாக கிடந்தோம். அப்போ எங்கெல்லாம் தூக்கின்னு போயிட்டேன். உள்ளே தூக்க முடியல. அடிச்சுன்னு தண்ணியோட அடிச்சுன்னு போயிடுச்சு. அப்புறமா தான் கிடச்சிது எங்கள் கையில் தண்ணி பூந்து. எங்கெல்லாம் அப்படியே அப்புறம் எங்களை போட்டில் ஏற்றின்னு போயிட்டேச்சு. போட்டில் ஏற்றின்னு போய் மாலை பக்கம் போய் கொண்டு விட்டாச்சு. அப்புறமா ஆஸ்பத்திரியில் குழந்தை தூக்கிட்டு போனாங்க. அழுகின்னு கிடந்தோம். அப்புறம் அதில் இருந்து எங்களுக்கு பயமாக இருக்குது. தண்ணினாலே பயமாக இருக்குது. இது மேலே 21 வருஷம் ஆயிடுச்சு என் பிள்ளைய விட்டு. நிறைய பேர் பொண்ணாயிருக்கும். என் பொண்ணு கட்டி கொடுக்குற வயசு பொண்ணை விட்டுட்டேன். நான் கட்டி கொடுக்குற பொண்ணு நிறைய பேர் பொண்ணாயிருக்கு. அளவான பொண்ணை விட்டுட்டேன் நானு. இப்படிதான் ஒவ்வொரு குடும்பங்களும் அந்த சுனாமி நினைவு தினத்தில் கடற்கரையில் நின்று அழுது புலம்புகிறார்கள். காரணம், அவர்கள் வீட்டில் உயிரிழந்தவர்கள் நினைவாக இந்த நினைவஞ்சலி என்று செலுத்தப்படுகிறது. இது ஏதோ ஒரு குடும்பத்தில் ஏற்பட்ட பிரச்சனையாக பார்க்காமல் ஒட்டுமொத்தமாக அந்த மீனவ கிராமமே இங்கே ஒன்று திரண்டு அனைவருமே பேரணியாக கடலில் நின்று கடல் தாயை வணங்கி அவர்களை அமைதிப்படுத்தும் வண்ணமாக. காரணம், இதுவரை தாயாக பார்த்த கடல் 2004ஆம் ஆண்டு டிசம்பர் 26ஆம் தேதி மிகப்பெரிய ஒரு கோரத்தாண்டவத்தை ஆடியதன் காரணமாக பல உயிர்கள் உயிரிழந்தார்கள். அதன் காரணமாக ஒவ்வொரு ஆண்டும் இந்த மக்கள் இந்த பகுதியில் நின்று கடல் தாய்க்கு பால் ஊற்றி மலரஞ்சலி செலுத்தி வருகிறார்கள். இந்த கோபத்தை தணிக்க தான் இதை ஒவ்வொரு ஆண்டும் நினைவஞ்சலியாக செலுத்துவதாகவும் அவர்கள் தெரிவிக்கிறார்கள். இப்படி ஒவ்வொரு வீட்டிலும் ஒவ்வொரு விதமான சோகங்கள் இருப்பதால் பொதுமக்கள் மிகப்பெரிய பாதிப்பில் தான் இருக்கிறார்கள் என்று இதுவரை சொல்ல முடியும். 19 ஆண்டுகளை கடந்தும் அந்த சோகம் இன்னும் அழியாத ஒரு வடுவாகவே இருக்கிறது. அந்த தாயின் கண்ணீரை, அந்த அழுகுரலை கேட்கும் போது நமக்கும் மனது கணக்கிறது. ஸ்ரீதர், உங்களுடைய கள விவரங்களை அளித்திருக்கிறீர்கள். நீங்க இணைப்பிலேயே இருங்க. இதே போல கன்னியாகுமரியில் என்ன நிலவரம் என்று பார்க்கலாம். அங்கு சுனாமி நினைவு நாளையொட்டி கன்னியாகுமரியில் மணக்குடி கிராம மக்கள் மௌன ஊர்வலமாக சென்று அஞ்சலி செலுத்தவிருக்கிறார்கள். விவரங்களை செய்தியாளர் மனுவிடம் கேட்கலாம். மனு, 2004ஆம் ஆண்டு நடந்த அந்த துயரச் சம்பவம் ஒவ்வொரு வருடமும் 26ஆம் தேதி டிசம்பர் வரும்போது மக்களுக்கு அந்த மனதில் அந்த வடு இன்னும் ஆறாமலே இருக்கிறது. 19வது ஆண்டை எவ்வாறு அனுசரிக்கிறார்கள்? கன்னியாகுமரி மாவட்டத்தில் 2004ஆம் ஆண்டு எவ்வளவு உயிர்களை பலி கொடுக்க நேரிட்டது? அது குறித்து நினைவு கூறிவிட்டு இந்த மௌன ஊர்வலம் குறித்து சொல்லுங்க.
அதாவது குமரி மாவட்டத்தில் மொத்தமாக சுனாமி பேரலையால் 1000 பேர் உயிரிழந்தது. இது கொட்டில்பாடு, மணக்குடி போன்ற பகுதிகளில் இந்த உயிரிழந்தவர்களுடைய கல்லறை தோட்டங்கள் வைத்து அங்கு நினைவு சின்னங்கள் வைக்கப்பட்டுள்ளது. இந்த பகுதியில் ஆண்டுதோறும் சுனாமி பாதிப்பு நாள், அதாவது நினைவு நாளன்று ஒவ்வொரு தேவாலயங்கள், ஒவ்வொரு கிராமங்களிலும் உயிரிழந்த இந்த ஒவ்வொரு கிராமங்களில் இருக்கக்கூடிய தேவாலயங்களில் சிறப்பு பிரார்த்தனை நடத்தி அங்கிருந்து மௌன ஊர்வலம், அதாவது மெழுகுவர்த்தி ஏந்தியும் பல்வேறு வகையிலான மௌன ஊர்வலம் இந்த கல்லறை தோட்டங்களில் அடக்கம் செய்யப்பட்ட, அதாவது சுனாமியால் உயிரிழந்து அடக்கம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய கல்லறை தோட்டங்களில் அவருடைய உறவினர்கள் மற்றும் ஊர் மக்கள் அனைவருமே அஞ்சலி செலுத்தி இந்த கல்லறை தோட்டத்திலும் பிரார்த்தனை நடப்பது வழக்கம். 19வது ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு இன்று இந்த சிறப்பு பிரார்த்தனை என்பது தற்போது நடந்து முடிந்துள்ளது. இது ஒவ்வொரு கிராமங்களிலும் இந்த சிறப்பு பிரார்த்தனை என்பது நடைபெற்றது. தற்போது இந்த பகுதியை பொறுத்த அளவில் கிறிஸ்தவ தேவாலயத்திலிருந்து அந்த உயிரிழந்தவருடைய உறவினர்கள் மற்றும் ஊர் மக்கள் எல்லாருமே இணைந்து வந்துதான் இந்த சிறப்பு பிரார்த்தனை நடத்தியிருக்கிறார்கள். இந்த பிரார்த்தனைக்கு பிறகு இதுபோல் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய குளச்சல், கொட்டில்பாடு போன்ற பகுதிகளிலும் இந்த சிறப்பு பிரார்த்தனையும் நினைவஞ்சலியும் தற்போது நடைபெற்று வருகிறது. சுனாமியால் ஏற்பட்ட உயிரிழப்புகள் இன்னும் மக்கள் மனதில் மீளா துயராக நீடிக்கிறது. களத்திலிருந்து விவரங்களை வழங்கிய செய்தியாளர்கள் ஸ்ரீதர் மற்றும் மனு ஆகிய இருவருக்கும் நன்றி.